பேசுகிறான். எப்படி வர்ணிக்கிறான்? அன ராசிக் என்பதாக சொல்லுகிறான். நான் உணவளிக்கக்கூடியவன். கேள்வி என்னிடத்தில், அனமாலிக், நான் ஆட்சி அதிகாரம் எல்லா பலம் மிக்கவன், அடக்கி ஆளக்கூடியவன், இடத்திலே முறையீடு பிரச்சனையை நான் சரி செய்கிறேன். அன ரஹ்மான், நான் அருளாளன். அன ரஹீம், நான் அருள் செலுத்துவதில் அளவற்றவன் என்றெல்லாம் தன்னை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல்வேறு இடங்களில் சிலாகித்து சொல்வதின் நோக்கம் என்ன? மனிதா, கொடுப்பதற்கு நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அறிகிற வரைக்கும் நான் தயார் தான். ஆனால் கேட்பதற்கு உங்களில் யார் யாரெல்லாம் தயார் என்று அல்லாஹ் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்புகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தொழும் அறையில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அறைக்குள் வந்த ஹஜ்ரத் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறையில் இருந்த பழங்களை பார்த்தார்கள். வகையான பழங்கள். இப்ப நம்ம காலத்திலேயே சீசனுக்கு அந்த பழங்கள் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். சீசனுக்கு அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுறோம். அந்தந்த சீசன்ல தான் அந்த பழங்கள் கிடைக்கும். அது போல ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, வியப்படைந்தாங்க. இது என்ன, இது புதுசா இருக்கு இந்த பழங்கள்லாம், இந்த பழங்கள் இது வரைக்கும் இந்த மாநகரத்தில் நான் பார்த்ததே இல்லையே, எப்படி வந்தது என்று ஆச்சரியம் மேல் ஆச்சரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மாஹாதா, இது என்ன, எங்கிருந்து வந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் எப்படி தந்தான்? ஆச்சரியத்தை பாருங்கள், அல்லாஹ் எப்படி தந்தான்? அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் தருவான். தருவதில் அவன் கணக்கின்றி வாரி வழங்கக்கூடிய வல்லன். நீ கேட்டாலும் அல்லாஹ் தருவான். சாதாரணமா பேசுகிறான். அப்படியா? நான் கேட்டாலும் தருவான்? நான் என்ன கேட்கிறேன், கேள்வி. அப்படி என்றால் நான் குழந்தை கேட்கவா? அல்லாட்ட அவங்க குழந்தை பாக்கி இல்லை, வயசாகிடுச்சு, என்பது தொழிடுச்சு, கண்ணம்லாம் சொல்லி போயிட்டு குழி விழுந்துருச்சு. குழந்தை கேட்டால் தருவானா? கண்டிப்பாக தருவான். நான் மட்டும் கேட்டால் எப்படி? மனைவி மலட்டுத்தன்மையாச்சு, அவளுக்கு மலட்டுத்தன்மை நீங்கினால் தானே குழந்தை பாக்கியம் பெறும். என் மனைவிக்கும் சேர்த்து கேட்டால் கண்டிப்பாக தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவோடு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆர்வம் விட்டதோடு ஹஜ்ரத் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்தில் கேட்க தெரியாமல் இல்லையோ என்னவோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அறையில் இருந்த பழங்களை ஆச்சரியத்தோடு பார்த்ததின் பின்னணியில் ஒரு ஆசை வந்தது, கேட்கலாம். கொடுக்க அவன் தயாராக இருக்கிற போது கேட்க நாம் ஏன் தயாராக வேண்டாம் என்று சொல்லி கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு வயதாகிவிட்டது, என் மனைவிக்கு மலட்டு தன்மை, நாங்கள் இருவரும் குழந்தை பாக்கியம் பெறவில்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை தான். அல்லாஹ் என்ன செய்தார்? ரெண்டு பேருக்கும் குழந்தையை தணிக்க வைத்தார். அல்லாஹ் சில நிபந்தனைகளை போட்டார். ஜக்ரியா, உனக்கு நான் குழந்தை பாக்கியம் தருவது உறுதி. அதற்கு முன்னால் சில நிபந்தனைகள். நான் உண்மை தந்தையாக ஆக்கப் போகிறேன். பல ஆண்டு காலமாக நீங்கள் தனிமையாக இருந்தீர்கள், இன்றைக்கு சமூகத்தில் தந்தை என்ற அந்தஸ்தை பெறப் போகிறீர்கள். இரண்டாவது, உங்கள் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, குழந்தை பெற முடியாத மலட்டுத்தன்மை, அதையும் நாம் நீக்குகிறோம். மூன்றாவது, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை என்று அல்லாஹ்வே அறிவிச்சு தருகிறான். இன்னைக்கெல்லாம் என்ன குழந்தைன்னு பார்த்தா சட்ட விரோதம். அது அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், ஆண் குழந்தை பிறக்கும். அடுத்து சொல்லுகிறான், அந்த ஆண் குழந்தைக்கு இதாங்க பேரு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வே பேர் அறிவிச்சு கொடுக்குறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஆண் குழந்தை பிற்காலத்தில் ஒரு தூதராக ஒரு நபியாக வரும், அதையும் அறிவிச்சு கொடுக்குறான். இப்பதான் ஸ்டமக்ல அந்த கரு ஃபார்ம் ஆயிருக்கு, வயிற்றுல அந்த கரு உருவாயிருக்கு. கருவின் முதல் துணி முதல் நாள் கருவறையில இருக்கும் அந்த தருணத்திலேயே 10 மாதம் சுமக்க வேண்டும், குழந்தை பெற்க வேண்டும், வளர்க்க வேண்டும், ஆளாக்க வேண்டும். இவ்வளவு லாங் ப்ராசஸ். இதெல்லாம் தாண்டி தான் அல்லாஹ் சொல்றது நடக்கணும். எல்லாவற்றையும் அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றான். கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்? ஒரே ஒரு துவா தான் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அந்த ஒரு துவாவின் வழியாக அல்லாஹ் எத்தனை நியமத்துக்களை வாங்கிக்கலாம் பாருங்க. வயதானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஸ்டாம் வழியாகும், இல்லைன்னா அது நிலைக்காது. 40-60 வயசோட அது பலவீனம் ஆயிரும். ஆண்களுக்கு ஆண்மை. சில பேருக்கு கூவத்தா இருக்கும், குடும்ப வகார பரம்பரை, 80 வயதிலும் குழந்தை பெற்பார்கள். சில பேருக்கு 50-60 முடிஞ்சு போச்சு. 80 வயது